எனக்கு பிடித்த சமையல் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம குழந்தைங்களுக்கு லஞ்ச் பாக்ஸுக்கும் பேச்சுலர் செய்ய ஈஸியான புதினா புலாவும் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இன்னைக்கு நம்ம புதினா புலாவ் பண்ணுறதுக்கு புதினாலாம் சேர்த்து மசாலா அரைச்சிப்போம் ஃபஸ்ட்டு. அதுக்கு நான் 2 கைப்பிடி புதினா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் அலசி. இது ஒரு கட்டு புதினா கரெக்டாக இருக்கும். அந்த அளவு நீங்கள் வாங்கிக்கிட்டிங்கன்னா நான் 1.5 டம்ளர் சாதம் 1/4 கிலோ அந்த அளவு தான் அரிசி, அதனால அதுக்கு சரியாக இருக்கும். அதுக்கு ஒரு 10 பல்லு பூண்டு சேர்த்துக்கிறேன். அது கூடவே ஒரு துண்டு இஞ்சி, கொஞ்சம் நம்ம விரல் சைஸ் கொஞ்சம் அளவு வச்சுக்கோங்களேன், அந்த அளவு இஞ்சி, ஒரு பட்டை, ஒரு 4 கிராம்பு சேர்த்துக்கலாம். இதுக்கு தேவையான பச்சை மிளகாய் நம்ம சேர்த்துப்போம். ஒரு ஏலக்காய் சேர்த்துக்கோங்க. தேவையான பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். ஏலக்காய் வேணும்னா சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா வேண்டாம். நான் ஒரே ஒரு ஏலக்காய் சேர்த்துருக்கேன். இப்போ இதை நம்ம மூடி நல்லா அரைச்சிட்டு வந்துடுவோம். மசாலாவை நல்லா நைஸாகவே அரைக்கலாம். இந்த அளவுக்கு பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம் ஃபஸ்ட்டு. இப்போ நம்ம அரிசி பாசுமதி அரிசி நான் 1.5 டம்ளர் எடுத்து நல்லா கழுவி தண்ணியில் ஒரு 15 நிமிஷம் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம அடுப்பில் ஒரு குக்கரை வச்சுட்டு 1 ஸ்பூன் எண்ணெய், 1 ஸ்பூன் நெய் சேர்த்துருக்கேன். நீங்கள் நெய்யும் வேணுனாலும் முழுசும் சேர்த்துக்கோங்க, இல்லை எண்ணெயிலே சேர்னாலும் உங்கள் இஷ்டம். நான் 2ம் பாதி பாதி சேர்த்துருக்கேன். இப்போ இதில் ஒரு நட்சத்திர சோம்பு, கொஞ்சம் சோம்பு, கொஞ்சம் ஒரு சின்ன பீஸு கடல் பாசி, ஒரு மராத்தி மூக்கு, ஒரு பிரிஞ்சி இலை, இதுவரையில் சேர்த்தா போதும். ஏன்னா நம்ம பட்டை கிராம்பு மசாலாவில் சேர்த்துட்டோம். ஒரு 4 முந்திரி சேர்த்துக்கலாம். முந்திரி வேணுன்னா சேர்த்துக்கோங்க, இல்லைனாலும் பரவாயில்ல. இப்போ அதை நல்லா லேசாக அந்த முந்திரியெல்லாம் கொஞ்சம் கலர் மாறுற அளவுக்கு லேசாக அப்படி இது பண்ணிக்கோங்க, வறுத்துக்கோங்க. இப்போ இந்த அளவுக்கு கொஞ்சம் கலர் மாறினாலே போதும், ரொம்ப சிவக்க வேண்டாம். இப்போ நம்ம ஒரு வெங்காயம் நான் வெட்டி வச்சுருக்கேன், அதை இதில் சேர்த்துக்கிறேன். இப்போ வெங்காயத்தை கொஞ்சம் நல்லா வதக்கிக்கலாம். ஆனால் நம்ம பிரியாணிக்கு கலர் மாறுற அளவு வதக்குவோம் பார்த்தீங்களா, அந்த அளவுலாம் வதக்க வேண்டாம். சும்மா இந்த கண்ணாடி இப்போதான் வரும் பார்த்தீங்களா, அந்த நம்ம போட்டிருக்க இதுலேருந்து மாறும்ல, அந்த அளவு வதக்கினா சரியாக இருக்கும். இந்த அளவு இருந்தால் போதும். இப்போ நம்ம அதில் ஒரு தக்காளி சேர்த்துக்கலாம். இது பேச்சுலர் பசங்க சின்ன பசங்கள்லாம் செய்ய ஈஸியான ஒரு சாப்பாடு, சீக்கிரமாக செஞ்சிடலாம் நம்ம காலையில் செய்யறதுக்கு. இதை இப்போ இதையும் கொஞ்சம் நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ அது கூடயே நான் ஒரு உருளைக்கிழங்கு தோல் சீவி எடுத்து வச்சுருக்கேன், ஒரு 2 பீன்ஸு, 1 கப்பு பட்டாணி எடுத்து வச்சுருக்கேன். உங்களுக்கு இதுக்கு கூட வேணாலும் சேர்த்துக்கோங்க, இல்லை நீங்கள் காய் சேர்க்காமே செய்யலாம். இல்லை கேரட்டு இதெல்லாம் இருந்தாலும் அது சேர்த்துக்கோங்க. காய் சேர்க்கும்போது கொஞ்சம் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். பசங்க சாப்பிடாத பசங்க இதோடு சேர்த்து சாப்பிட ஈஸியாக இருக்கும். சின்ன பிள்ளைங்களுக்கு இதோடு சேர்த்து கொடுத்தோன்னா டேஸ்ட்டும் நல்லா இருக்கும். இப்போ இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துப்போம். இப்போ இதையும் சேர்த்து நல்லா கொஞ்சம் கிளறிக்கோங்க. கொஞ்சம் லேசாக இந்த காயும் இதுவும் வதங்குனா இந்த அளவுக்கு கொஞ்சம் வதக்கிக்கோங்க. இப்போ கொஞ்சம் வதங்கி இருக்கு பார்த்தீங்களா, இந்த அளவு வதங்கினா தான் நம்ம இப்போ அரைச்சி வச்சிருக்க இந்த விழுதெல்லாம் சேர்த்துப்போம். இது இந்த புதினா சாதம் ரொம்ப நல்லா இருக்கும். இந்த புலாவ் செஞ்சு பாருங்க, நல்லா இந்த ஸ்மெல்லுக்கே சாப்பிட்றதுக்கு எல்லாருக்கும் பிடிக்கும். இதை கொஞ்சம் நல்லா வதக்கிப்போம், ஏன்னா நம்ம பச்சையாக தானே அரைச்சிருக்கோம், அதனால கொஞ்சம் நல்லா வதக்கிக்கோங்க. கொஞ்சம் லைட்டாக பச்சை ஸ்மெல் போச்சுன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். இந்த இஞ்சி பூண்டு அதெல்லாம் இருக்கனால அது கொஞ்சம் வதக்குனா நல்லாயிருக்கும். இப்படி கொஞ்சம் வதங்கும்போது எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வர இந்த நேரத்தில் நம்ம இதுக்கு தேவையான தண்ணி சேர்த்துப்போம். நான் 1.5 டம்ளர் அரிசி எடுத்து வச்சுருக்கேன், அதுக்கு ஒரு 2.5 டம்ளர் தண்ணி சேர்த்துருக்கேன். அது சரியாக இருக்கும். இப்போ இது நல்லா கொஞ்சம் கொதிக்கட்டும். இந்த மாதிரி கொதித்து வரும்போது நம்ம கழுவி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா அரிசி, அதை இப்போ சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா கொஞ்சம் கிளறிக்கங்க. இது காலையில் செய்யறதுக்கு ரொம்ப ஈஸியான ஒரு ரெசிபி.
பசங்களுக்கு லஞ்சு கொடுத்து விட்டா நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. நமக்கும் சீக்கிரமாக வேலை செய்யலாம், ஈஸியாக முடிஞ்சிடும். டெய்லி என்ன சமைக்கணும்னு தேடுறதுக்கு இந்த மாதிரி ஒன்று செஞ்சிடுறது ஈஸியாக இருக்கும். இதை இப்போ குக்கரை மூடி வச்சுடுங்க. கரெக்டாக 2 விசில் விட்டால் சரியாக இருக்கும். இப்போ விசில் போயிடுச்சு, ஸ்டீம் போயிடுச்சு பாருங்க. இப்போ எடுத்து பார்த்தா கரெக்டாக இருக்கும். சாதமெல்லாம் எப்படி நல்லா தனித்தனியாக இருக்கு பாருங்க. இப்படி இந்த மாதிரி இருந்தால் நல்லா இருக்கும். இப்படி நீங்களும் செஞ்சு பாருங்க. இது கூட முட்டையும் இல்லை வெங்காய பச்சடியும் வச்சு சாப்பிட்டீங்கன்னா நல்லா இருக்கும். இப்போ நமக்கு சூப்பரான புதினா புலாவ் ரெடி ஆயிடுச்சு. இந்த புதினா புலாவை நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.